எவ்வளோ அடித்தாலும் தண்ணி இப்படி தான் வருது. சுத்தமாக நாத்தடிக்குது. நீங்கள் வேணா கூட மோந்து பாருங்க பிடிச்சி. ஃபுல்லாக காவா தண்ணி, அது ஸ்மெல் பண்ண கூட முடியல, அப்படி ஒரு நாத்தடிக்குது. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இங்கே சுவைக்கும் ஒவ்வொரு சுவையும் உங்கள் பாரம்பரியத்தை நினைவூட்டும். ஆலடிப்பட்டியார் நலனும் நற்சுவையும் 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. 2,50,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை கொண்ட சட்டமன்ற தொகுதி. ஜெயலலிதா, PK சேகர் பாபு, மதுசூதனன், TTV தினகரன், கங்கை அமரன் என நட்சத்திர வேட்பாளர்களை கொண்ட RK நகர் சட்டமன்ற தொகுதி. வெற்றியை தக்க வைக்குமா திமுக? மீண்டும் அதிமுகவின் கோட்டையாக மாறுமா RK நகர்? தாக்கத்தை ஏற்படுத்துமா நாம் தமிழர் கட்சி? அதிமுக, திமுக என மாறி மாறி கைப்பற்றிய RK நகர் மக்களின் மனதை வெல்லுமா தமிழக வெற்றி கழகம்? எவ்வளோ அடித்தாலும் தண்ணி இப்படி தான் வருது. சுத்தமாக நாத்தடிக்குது. நீங்கள் வேணா கூட மோந்து பாருங்க பிடிச்சி. ஃபுல்லாக காவா தண்ணி, அது ஸ்மெல் பண்ண கூட முடியல, அப்படி ஒரு நாத்தடிக்குது. நம்ம RK நகர் தொகுதியில் கொருக்குப்பேட்டை ஏரியாவில் தான் இருக்கும். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதியே இந்த ஏரியாவில் இன்னும் சரி பண்ணலை. 2 வருஷமாக இந்த மெட்ரோ வாட்டர் ப்ராப்ளம் இருக்குது. இந்த பம்பில் அடிக்கிறாங்க, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த காவா தண்ணி தான் வருது. அதான் இந்த ரோடு போட்டு 3-4 மாதம் ஆகுது. ஒயர் இப்படி வருது, தண்ணி வந்தோடனே அப்படியே கரண்ட் பாயுது. நாங்களும் அதை எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டோம். எத்தனை மாசமாக்கா இந்த பிரச்சனை? இது போட்டு 2 மாதம் ஆகுதுப்பா. இப்போ 2 மாசமாவே இந்த பிரச்சனை இருக்குது. நாங்களும் 2 மாசமாக போய் சொல்லிட்டு தான் வரோம். வந்து என்ன எதுன்னே பார்க்க மாட்டாங்க. RK நகர் தொகுதி JJ நகர்ல இருக்கும். சாலை ஓரங்களில் பார்த்தீங்கன்னா இங்கே ரோடு கூட போடலை. இங்கே பார்த்தீங்கன்னா காவா ஃபுல்லாக அடைச்சி இந்த சாக்கடை தண்ணி ஃபுல்லாக வெளியே இருக்கு. இங்க வீட்டுக்கு பாத்ரூம்ல பப்ளிக் பாத்ரூம் தான். பப்ளிக் பாத்ரூம் கூட காலையிலே இருக்குது. ஒரு 5 மணிக்கு மேலே சாத்திடுறாங்க. நைட்ல எங்க போவாங்க? எல்லாம் இந்த வீட்டு பேர் மேலே எல்லாம் அத்தாச்சியா இருக்கு. எங்களுக்கு வீடெல்லாம் கொடுக்கல. நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். 5 உயிர் போய்க்குது. எங்கள் அக்கா பசங்க எல்லாமே இறந்துக்கிறாங்க. 5 உயிர் போய்க்குது சார். இன்னுமும் இங்கே தான் இருக்கிறோம் நாங்கள். பாருங்க சார், இந்த பாத்ரூம்லாம் ஊந்துடும் சார். இன்னும் 1 வாரம் டைமு. இதெல்லாம் ஊந்துடாப்பா அப்படி தெரியுதா? இதெல்லாம் ஊந்துடும் சார். இன்னும் 1 வாரத்தில் ஊந்துருது. இந்த RK நகர் தொகுதி தண்டையார்பேட்டில் பார்த்தீங்கன்னா சுனாமி டைமில் வந்து இந்த கட்டி கொடுத்த வீடுகள் தான் இது. இந்த வீட்டில் எல்லாருக்குமே என்ன பிரச்சனைனா, இந்த பாருங்க, இந்த கல் எல்லார் வீட்லையும் இந்த காங்கிரீட்லேருந்து கல்லெல்லாம் கீழே விழுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இந்த இடத்துலேருந்து இது உடஞ்சி விழுந்த கல். இவங்க ஃபுல்லாக இந்த வீடு ஃபுல்லாக உடஞ்சி விழுது. இந்த மேலே பார்த்தீங்கன்னா காங்கிரீட் கம்பி வெளியே தெரியுது. இது எப்போ வேணால் கீழே விழுந்துற மாதிரி மக்கள்லாம் சொல்கிறாங்க. எப்படி சார் நாங்கள் படுக்கிறது சொல்லு? தண்ணி கீழே சொருக்குது, எப்படி படுக்கிறது? நாங்கள் வெளியே போய் படப்பா வீடை விட்டு சொல்லு சார். நீங்கள் ரொம்ப பேஜாராக சார். தூங்க முடியல, நைட்டில் உட்காந்து தான் இருக்கிறோம் நாங்கள். இதெல்லாம் கொட்டுது, எப்படி சோறு துண முடியும் சொல்ல? வெறிய உப்பு இதுவாக கொடுத்து இப்படி நல்லா சிப்டியாக போட்டுக்கிறானுங்க. வெறிய மண்ணு தான் கொடுத்து ஆடிச்சு கையாச்செல்லாம் போயிடும் உள்ள. செய்வோம்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? 2021 எலெக்ஷன் அப்போ திமுக தரப்புல நிறைய வாக்குறுதி கொடுத்துருப்பாங்கல்ல, இந்த தொகுதிக்கு இது செய்யறேன்னு, அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க? இல்ல, செய்யல. மக்களுக்கு செய்யறேன்னு சொல்றத பாதி கூட நிறைவேற்ற மாட்டுறாங்க. இது வரைக்கும் ஏதாவது செய்யணும்னா நம்ம சொல்லலாம், சொல்லலாம். எதுவுமே செய்யலையே, எதுவுமே செய்யல. என்ன செஞ்சுறாங்க? ஒண்ணுமே செய்யல. இந்த ஊருக்கு அவர் ஓட்டு கேட்க வரும்போது இந்த ஊருக்கு நான் இதை செய்வேன், அதை செய்வேன், ஆனால் ஒரு ஆணியம் பிடுங்கலாங்க. இந்த ஆட்சியில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அசிங்கம் தான் இது சொல்றதுக்கே அசிங்கம். எங்களுக்கே அசிங்கமா இருக்குது. இந்த அடுத்தது விஜய் வந்தா கூட நல்லது செய்வார்னு எங்களுக்கு ஒரு கருத்து மணி இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்தவரை விஜய்க்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குன்னா? விஜய் வந்தா நல்லா இருக்கும். ஆனா இந்த விஜய்ன்றவர் வந்து தம்பி போல என்னடா, தம்பிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவர் ஏதோ முஞ்சிதை செய்வார்னு நினைக்கிறேன். விஜய் தான் இன்னைக்கு பயங்கர பவர்ஃபுல்லாகிறா போல. என் வீட்டு ஓட்டே இல்லை, 10 ஓட்டுக்குது. நாங்களாம் பக்கா திமுக. இருந்தாலும் விஜய் கட்சிக்கு ஆதரவு தருவோம். கிரேட் ஒரு ஆப்பனன்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் 2 கட்சி தான் இருந்தது. இப்போ 3வது ஒரு கட்சின்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு 3rd ஆப்ஷன் கிடைச்சிருக்கு. இல்லை, அவருடைய வாய்ப்பு தான் பிரகாசம். 100க்கு 100 அவர் தான் பிரகாசமாக இருக்கு. மக்கள் வந்து புதுசாக எதிர்பார்க்குறாங்க. 10 பேரை கேட்டால் 8 பேர் விஜய்க்கு ஓட் பண்ணுறேன் ரெடியாக இருக்கிறாங்க. இந்த RK நகர்னு கிடையாது, நான் ராயபுரத்தையும் பார்க்குறேன். ஒரு டீ கடையில் நின்றுட்டு இருந்தால் கூட கேட்டால் 10 பேரில் 8 பேர் விஜய்க்கு வாக்களிப்பேன்னு சொல்கிறாங்க. சினிமாவில் வந்து சொல்றதெல்லாம் என்ன, அது நிஜமாக நடக்கிற விஷயம் தான். அவர் வந்து மாற்றத்தை விட்டுருவாங்க. 50 கோடி ரூபாய், 50 லட்சம் ரூபாயில் என்னோட MLA ஃபண்டில் ஒரு ரோடு போட்டிருக்கு. போய் அந்த ரோடு பாருங்க. அந்த மக்கள்கிட்ட போய் கேளுங்க, விஜய்க்கு ஓட்டு போடலாமா, எபினேஸ்வருக்கு ஓட்டு போடலாமா? 1.5 லட்சம் பேர் இருக்காங்க. சுதந்திர இந்தியாவில் 1.5 லட்சம் மக்கள் வசிக்கிற பகுதியில் ஒரு பேங்க் இருக்காங்க. இருக்கு ஜெயலலிதா இருந்தாங்க, சேகர் பாபு இருக்காரு, யாருமே பண்ணல. எலெக்ஷனை நான் வந்து வாங்கி கொண்டு வருவேன். சிசி பேங்க் போடுறது போய் பாருங்க. இப்போ ஒரு தொகுதியாக போடுவீங்க, உபயோகத்தில் 2 தொகுதி உண்டு. இல்லை சார், ஒரு தொகுதியாக தான் போடுவேன்.
நமக்கு இருக்கிற 2,400 ரூபாய் இந்த ரோடு போட்டு 3-4 மாதம் ஆகுது. தண்ணி போகவும் மாட்டுது, தண்ணி மேலே வரைக்கும் வருது. நாங்களும் எவ்வளோ வாட்டி போயிட்டு கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் போய் சொல்லிட்டு வரோம். இது வரைக்கும் ஒரு இதுவே கிடையாது. வந்து பண்ணுறமான்றாங்க. கரண்ட் ஆஃபீஸ்லேயும் போய் லெட்ரு கொடுத்துட்டு சொல்லிட்டும் வந்தோம். பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே தவிர வந்து பண்ண மாட்டாங்க. குழந்தைங்களே ஒரு 10-20 குழந்தைங்க இருக்குது. ஒயர் இப்படி எடுத்து தண்ணி வந்தோடனே அப்படியே கரண்ட்டு பாயுது. நாங்களும் அதை எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டோம். வந்து பார்க்குறேன்றாங்க, வந்து பார்க்கவே மாட்றாங்க. அதான் இப்போ எங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. வந்து குழந்தைங்க இருக்கிறதுனால தான் நாங்கள் பயப்படுறோம். எத்தனை மாசமாக்கா இந்த பிரச்சனை இருக்கு? இது போட்டு 2 மாதம் ஆகுதுப்பா. இப்போ 2 மாதமாகவே இந்த பிரச்சனை இருக்குது. நாங்களும் 2 மாதமாக போய் சொல்லிட்டு தான் வரோம். வந்து என்ன எதுன்னே பார்க்க மாட்றாங்க. வந்து பண்ணுறேன்றாங்க. நாங்கள் இந்த கயிறை வச்சு கட்டி வச்சிருக்கிறோம். ஆமாம், இது நாங்கள் தான் கயிறு போட்டு கட்டி வச்சிருக்கிறோம். கட்டி வச்சுட்டு இதை எடுத்துகிட்டு வந்து கூப்பிட்டு வந்து காமிக்கிறோம். பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, வந்து பண்ண மாட்டாங்க. மழை காலத்தில் நாங்கள் யாருமே வெளியே வர முடியல. அவ்வளோ பயமாக இருக்குது. ஆமாம், வெளியில் வர முடியல. குழந்தைங்க இருக்குது, ஷாக் அடிக்குது. கரண்ட் அப்படியே சந்து வரைக்கும் பாயுது. ஃபுல்லாக ஒயரை கொடுத்து வச்சிருக்காங்க. ஆமாம், லைன் வெளியில் இருக்குது. ஒயரை வேறு கரண்ட்டு கட்டாக இருக்குன்னு வீட்டுக்கு மேலாம் போட்டிருக்காங்க. நாங்கள் போய் சொல்லிட்டு வரோம். ஒரு பதிலே பேச மாட்டாங்கப்பா. எங்களுக்கு இது ஒன்று பண்ணி கொடுத்துட்டா போதும். குடிக்க தண்ணி இல்லை, தண்ணி ஒரே நாற்று அடிக்குது. அந்த தண்ணி எங்களுக்கு சரி பண்ணி கொடுத்து இந்த கரண்ட் சரி பண்ணால் போதும். குழா வந்து மெயினில் இருக்குது. இப்போ நாங்கள் வீட்டுக்கு குழா போட்டிருக்கோம். அந்த குழாயில் சுத்தமாக தண்ணி வரல ஒரு 2 வருஷமாவே. சரி, இது க்ளீன் பண்ணால் ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணி பெரிய பிரச்சனை தானே அது. ஆமாப்பா, நாங்களே எத்தனை வாட்டி போய் சொல்லிட்டு வரோம். கொஞ்சம் கூட கார்பரேஷன் மெட்ரோ வாட்டர்லயே போய் சொல்லிட்டு தான் வரோம். இந்த மாதிரி காவா தண்ணி வருது. இல்லப்பா, அது சரியாயிடும். நாங்கள் இந்த மழை நீர் சேகரிப்பு கட்டினா சரியாயிடும். நாங்கள் சரி அப்படியே அது பண்ணால் கரெக்டாக நல்லா தண்ணி நல்லா வரும்னு சொல்லி பார்த்தாலும் திரும்பியும் அப்படியே தான் வரும். 2 வருஷமா சரியாகல. 2 வருஷமா அப்படியே தான் இருக்குது. தண்ணியே சுத்தமாக நல்லா வரல. குடிக்கிறது பயந்து நாங்கள் வந்து கேன் தண்ணி தான் வாங்கி குடிக்கிறோம். இது குடித்தா எங்கே ஜுரம் வருது, குழந்தைங்களுக்கு வாந்தி வருது. அப்படியே நாங்கள் வடிகட்டி சூடு பண்ணி குடித்தாலும் அந்த ஸ்மெல்லு போவே மாட்டுது. ஒரே நாற்று அடிக்குது. காவா நாற்று அடிக்குது. ஆமாப்பா, காவா ஸ்மெல் அடிக்குது. எவ்வளோ அடித்தாலும் தண்ணி இப்படி தான் வருது. சுத்தமாக நாற்று அடிக்குது. நீங்கள் வேணா கூட மூந்து பாருங்க பிடிச்சி. நீங்கள் சும்மா கை வச்சு மோந்து பாருங்க, எவ்வளோ நாற்று அடிக்குது பாருங்க தண்ணி. எல்லா வீட்லயும் இதேதான். எல்லார் வீட்லயும் இப்போ இந்த மாதிரி தண்ணியை பிடிக்கிறது கிடையாது. மெயின்ல ரோட்ல போட்டிருக்காங்க. அப்படியே தண்ணி ஸ்மெல் அடிக்குது. எவ்வளோ நேரமா அடிச்சு ஒரு 10 குடம் தண்ணி விட்டு பிடிச்சா கூட அப்படிதான் ஸ்மெல் வருது. இந்த ஏரியா ஃபுல்லாவே இப்படிதான். இந்த ஏரியா ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கு. இந்த இது மழை நீர் புதுசா போட்டாங்க, அப்பவும் அந்த ஸ்மெல் வந்துன்னு தான் இருக்கு. கார்பரேஷன் ஆஃபீஸில் போய் சொல்லிட்டு வரோம். அதோட வந்து பார்க்குறாங்க, அதோட வந்து பண்ணவே மாட்டுறாங்க. நாங்கள் பிடிச்சே ரொம்ப நாள் ஆகுது இந்த குழா தண்ணி. இப்போ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கொருக்குப்பேட்டில் இருக்கும். இந்த தேர்தல் சமயங்களில் நாங்கள் நிறைய வாக்குறுதி கொடுக்குறாங்க, ஆனால் எதுவுமே நிறைவேற்றலைன்ற மாதிரி இந்த ஏரியா மக்கள் சொல்கிறாங்க. இதில் இருக்கிற மெயின் பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த குடிக்கிற தண்ணி. இது குடிக்கிற தண்ணி மெட்ரோ. ஆமாம், குடிக்கிற தண்ணி மெட்ரோ வாட்டர். இந்த மெட்ரோ வாட்டரில் பார்த்தீங்கன்னா பம்பில் அடிக்கிறாங்க, ஃபுல்லாக காவா தண்ணி தான் வருது. இதை பாருங்க, எத்தனை வருஷமாக்கா இந்த பிரச்சனை இருக்கு? இது ஒரு 2 வருஷமாவே இந்த பிரச்சனை. 2 வருஷமா இதே பிரச்சனை. நாங்க கார்ப்பரேஷன் ஆபீஸ்ல மெட்ரோ வாட்டர்ல போய் சொன்னா வந்து பாக்குறாங்களே தவிர அதோட எதுவுமே பண்ண மாட்டாங்க. பாருங்க, இது காவா தண்ணி. அது அக்கறையே கிடையாதுங்க. ஃபுல்லா காவா தண்ணி. அது ஸ்மெல் பண்ண கூட முடியல, அப்படி ஒரு நாத்து அடிக்குது. அந்த இது எப்படி குழந்தைங்க குடிக்க முடியாது? குடிச்சாலே நோய் தான் வரும். அப்படியே நாங்க வடிகட்டி சூடு பண்ணியும் குடிச்சோம். ஒரே வாந்தி எடுக்குதுங்க பசங்க. கொசு தொல்லை தாங்க முடியல. தண்ணி நின்றா மெயின் எங்களுக்கு இந்த கரண்ட் குடிநீர் வசதி பண்ணா போதும்பா. வேற எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். குழந்தைங்களை வச்சிருக்கோம், அதுக்கு தான் நாங்க. இதெல்லாம் ஒரு அடிப்படை வசதி தான். இதுவே இன்னும் சரி பண்ணல. இன்னும் அதுவே சரி பண்ணல. இப்ப அதுதான் நாங்க கேக்குறது. இப்ப ஏரியா எம்எல்ஏ எல்லாம் வந்து மக்களை சந்திக்கிறாரா? இங்க வந்து பார்த்தாரா? எம்எல்ஏ வராரு, வந்து பார்த்துட்டு தான் போனாரு. அவரு சொல்றாரு செய்ய சொல்லி, ஆபீஸ்ல தான் செய்ய மாட்டாங்க. கடைசியா அப்போ வந்து பார்த்தாரு. அவர் வந்து இப்ப போன ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டு சொன்னீங்களா இந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்க. வந்து சொல்லிட்டு அவரும் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாரு. அவங்க அந்த டைமுக்கு வராங்க, பாக்குறாங்க, போயிடுறாங்க. அதோட வந்து சரியே பண்ண மாட்டாங்க. அதுதான் இப்ப எங்களுக்கு. நாங்களும் எத்தனை வாய்ப்பு சொல்லிட்டோம், ஒரு இதுவே கிடையாது. அதனால விட்டுட்டோம் நாங்களும். சரி, எப்பதான் அவங்களே பண்றாங்களோ பண்ணட்டோம்னு சொல்லிட்டு. இது இருக்குது 2-3 அப்படியே கொட்டு. ஆமாம், நாங்களாம் வர ஆஃபீஸர்கிட்ட சொல்கிறோம், கட்சியில் இருக்கிறவங்க கிட்ட சொன்னோம். நாங்கள் எழுதுமான்றாங்க, எழுதின்னு தான் போகிறாங்க. ஆனால் இன்னும் சரி பண்ணுறது இல்லை. நானே எங்கள் வீட்டு பக்கத்து வீடு தான். எங்கள் வீட்டில் சொன்னது மாதிரி பாத்ரூம்லாம் கொட்டி போச்சா? இல்லைம்மா, நாங்கள் எழுதி கொடுங்க, பேரை சொல்லி எழுதி கொடுங்க. நாங்கள் எழுதி கொடுத்தோம். நாங்கள் வந்து ஒரு கட்சிக்காரங்க வந்து ஒரு 6 மாதம் இருக்கும். இப்போ நான் இடையில சொன்னது ஒரு 3 தத்தாரிட்ட சொல்லிட்டாங்க சாருங்கிட்ட. ஆனால் வரேன்னு தான் சொல்கிறாங்க, வந்து சரிப்படுத்தல. அது இது உழுவும் சார், படுக்க மாட்டாங்க. வெளியே தான் போய் படுக்கிறாங்க இவங்க. வெளியே தான் போய் படுக்குதுங்க இதுங்க. நாங்களாச்சும் கொஞ்சம் இதுவாக வீட்டில் படுக்கிறோம். அது கூட இதுங்க சுத்தமாக படுக்கலை.
வீட்டு பாத்ரூமில் போய் உட்காரதுக்கு எங்களுக்கு பயமாகுது சார்ன்னு சொன்னால் அப்போ கூட அவங்க நடவடிக்கை எடுக்கலை. வந்து கக்கசு மட்டும் இப்போ மாற்றின்னு வராங்க. மற்ற செவரெல்லாம் ஏதோ பார்க்கல அவங்க. இந்த வீடு எப்பமா கட்டி கொடுத்தாங்க? இது கட்டி ஒரு 20 வருஷம் இருக்கும் போல சார். இது இது 20 வருஷம் இருக்கும் கட்டி. எவ்வளவு நாளா இந்த பிரச்சனை வருது? இது இடிஞ்சு விழுற பிரச்சனை. இது கட்டினத்துல இருந்து தான் ஒரு ஆணி அச்சாலுமே அப்படியே கொட்டுது சார். இது ஆமா, ஒரு ஆணி கூட அச்சு எதனா மாட்டானா முடியல. கையில அச்சு உள்ள தரணும். ஒண்ணுமே இதுல மாட்டுற மாதிரியே எதுவுமே கிடையாது சார். குழந்தை வச்ச பாத்ரூம் போறதுக்கே எங்களுக்கு பயமாகுது. அவுட்ல தான் வெளியே போயிட்டு வரோம். கல்லு முந்தானத்தை கொண்டுச்சுப்பா, எடுத்து அங்கே ஓரமா வச்சுக்கிறேன். அது காட்டுங்க. இதோ அந்த கல்லு. இது எப்போ வேண்டது? நைட்டு முந்தானத்து நைட்டு விழுந்துச்சுப்பா. அது இருக்குது. இந்த பாப்பா அந்த கல் எடுத்து காமி. ஒரு நாள் தவறல இவங்களுக்கு. ஆனால் அங்கே 10 தாங்க மண்டி மேலே தான் வந்துருக்கு சார். அவங்க வெளியே தான் இப்போ படுக்கிறாங்களே. வெளியே தான் இப்போ பத்துக்குறோம். நாங்கள் மாளிகை கூட இல்லை, வெளியே பத்துக்குறோம்ப்பா. கரண்ட் பாக்ஸில் பத்துக்குறோம். நாங்கள் அங்கே தள்ளி படுத்தோம். நாங்கள் கல் உடனே தள்ளிட்டோம். முடிச்சிருந்தோம் அன்னைக்கு. கல் விழுவோம். நாங்கள் இந்த இடம் வந்துட்டோம். மண்டியில் உண்டா என்ன ஆயிடுது சார் சொல்லு. இதோ பாருங்க சார், இந்த பாத்ரூம்லாம் விழுந்துடும் சார். இன்னும் ஒரு வாரம் டைமு. இந்த பார், இந்த ஜன்னெலாம் ஊந்துடாப்பா, கம்பி தெரியுதா? இதெல்லாம் ஊந்துடும் சார். இன்னும் ஒரு வாரத்தில் ஊந்துடும். இது எப்படி சார் நம்ம இருக்க முடியும் சொல்லு? திடீர்னு உட்காரோம், மேலே வந்தால் என்ன பண்ணுறது சொல்லு? எத்தனை வாட்டி நம்ம தப்பிச்சு போகிறது சொல்லு? என் பையன் மேலே ஒரு வாட்டி விழுந்துச்சு மண்டிலேயே. என் பையனை இப்போ ஆற்றுக்கு போய் தையல் போட்டு வந்தேன். சுனாமி தாங்க குத்தாங்க சார். சுனாமி அந்த தான் குத்தாங்க. குத்து கூட ஒரு புரோஜனமே கிடையாது. வீடு நிறைய உப்பு. பீர்வாவே நாசமாயிடுச்சு சார். 10,000 பீர்வாவே 12,000 ரூபாய். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கே நகர் தொகுதி தண்டையார்பேட்டில் பார்த்தீங்கன்னா சுனாமி பிளாக். சுனாமி டைமில் வந்து இந்த கட்டி கொடுத்த வீடுங்கள் தான் இது. இந்த வீட்டில் எல்லாருக்குமே என்ன பிரச்சனைனா, இந்த பாருங்க, இந்த கல் எல்லார் வீட்லேயும் இந்த காங்கிரீட்லேருந்து கல்லெல்லாம் கீழே விழுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இந்த இடத்துலேருந்து இது உடஞ்சி விழுந்த கல். இவங்க ஃபுல்லாக இந்த வீடு ஃபுல்லாக உடஞ்சி விழுது. இந்த மேலே பார்த்தீங்கன்னா காங்கிரீட் கம்பி வெளியே தெரியுது. இது எப்போ வேணால் கீழே விழுந்துற மாதிரி மக்கள்லாம் சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் தூங்கிட்டு இருந்த பையன் தலையில் கல் விழுந்து அவனுக்கு டைல் போட்டிருக்காங்க. எப்போ வேணால் இந்த வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்துற மக்கள் வந்து பயத்திலே தான் இருக்காங்க. இங்கே இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஃபுல்லாக கீழே விழுற ஸ்டேஜில் தான் இருக்குது. இது இவ்வளோ பெரிய கல் கீழே விழுந்திருக்காமா? உங்கள் பையனுக்கு இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஆயிடுச்சு? ஆமாம் சார், என் பெரிய பையனுக்கு விழுந்து மண்டலம் தொந்துச்சு. அந்த சிலாப்பு கல் விழுந்து. ஆமாம், ஆசிரியர்கிட்ட போய் நான் பார்த்து தையல் போட்டு வந்தேன். ஆனால் இப்படி ஏதாவது சொல்கிறாங்க, பார்க்குறேன் சரி பண்ணா சொல்கிறாங்க. எந்த மாதிரி சரி பண்ணல. இப்போ இவங்க என்னதான் சொல்கிறாங்க? இந்த ஏரியா எம்எல்ஏ வந்து கேட்டது, இந்த ஏரியா எம்எல்ஏ வந்தால் சரி தான் சொல்கிறாரு. ஆனால் செய்ய மாறுறாங்க. எழுதி தான் போகிறாங்க. எல்லாமே கேமரா செல்ல எடுத்துன்னு போகிறாங்க. ஆனால் வர மாறாங்க. யார் ஒருத்தரும் பார்க்க மாறுறாங்க. எப்படின்னா பொண்ணு கேர்லிஸாக இருக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட் கொடுத்து தான் அவங்க பார்க்குறேன்றாங்க. அப்போ தான் வந்து பார்க்குற ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அவ்வளோதான், அதெல்லாம் போயிடுறாங்க. அதோட வரமாடுறாங்க. எப்படி சார் நாங்கள் படுக்கிறது சொல்லு? தண்ணி கீழே சொருக்குது, எப்படி படுக்கிறது? நாங்கள் வெளியே போய் படுப்போம், வீடை விட்டு சொல்லு சார். நீங்கள் ரொம்ப பேஜாராக சார். தூங்க முடியல. நைட்டில் உட்காந்து தான் இருக்கிறோம் நாங்கள். இதெல்லாம் கொட்டுது, எப்படி சோறு துண முடியும் சொல்ல? வெறிய உப்பு இதுவாக கொட்டுது. இப்படி நல்லா சிப்டாக போட்டுக்கிறானுங்க. வெறிய மண்ணு தான் கொட்டுது. ஆடிச்சு கையாச்சுன்னா போய்டும் உள்ள. கட்டின வாண்டியா தான் சார். கட்டின வாண்டியா இப்படி தான் இருக்குது. கட்டில் இருந்தால் கொட்டுது. நல்ல சிம்டி கிடையாது, வெறிய மண்ணு தான். சிம்டியே கிடையாது, வெறிய சுண்ணாம மண்ணு தான். பெயிண்ட் அடிக்க முடியல. ஒரு 4 பேர் வந்தால் பார்க்க முடியல. வீடு அசிங்கமாக போயிடுறாங்க. மேலே தான் இருக்குது. இருந்தாலும் சரி பண்ணல சார். அவங்க எல்லா வீடும் அப்படி தாங்க சார். 1-2 எத்தனை வாட்டி தான் ஒரு ஆஃபீஸர்கிட்ட சொல்லுவாங்க. ஒரு வாட்டியா 2 வாட்டி. அவங்க வரப்பெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு வராங்க. எடுத்த சொல்கிறோம், எழுதுறாங்க. சரிம்மா வருவாங்க, வீட்டு உள்ள சுத்தம் பண்ணுவாங்க. அவ்வளோதான் சார். அவங்க கடை முடிஞ்சு போச்சு. அதோட வரமாட்டாங்க. அதோட அவங்க இஷ்டப்படி என்ன பண்ணா வருவாங்கம்மா, போங்கம்மா போங்கம்மா. அவங்க அக்கறைக்கு தான் நம்ம அவங்களுக்கு ஓட்டு போட்டணும். அவங்களுக்கு ஓட்டு போட்டு முடிஞ்சிச்சுன்னா அப்போ வந்து கொடுப்பாங்க. போமா டாட்டா கட்டிட்டு போகிறாங்க. அவ்வளோதான். ஒன்றுமே எல்லாம் இல்லை. இருக்கிறப்பனா இந்த பில்டிங் சுத்தமாக நல்லா இல்லை சார். ஆமாம், எதுவுமே பண்ணல. எல்லா பில்டிங்கும் பண்ணிட்டாங்க, சுனாமி வச்சாங்க. இருந்தாலும் இந்த பில்டிங்கில் எதுவுமே எங்களுக்கு அடிக்கவே இல்லை. அப்படியே பாருங்கள், நல்லா அப்படி வெளுத்தா மாதிரியே இருக்கும். மண்ணு மாதிரியே பாருங்க. டெய்லி கரண்ட் போகுதா? டெய்லி கரண்ட் போகுது. 2 மாசமா டெய்லி கரண்ட் போகுது. எத்தனை ஒரு கரண்ட் போகுது?
கரண்ட் போகுதுன்னா அப்பப்போ போயிட்டு வருது. அப்போ வேலை செய்ய முடியல. இப்போ ஈபியில் நீங்கள் கேட்டிங்களா என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள். அவன் கேட்டால் வந்த நேரத்துக்கு போட்டு கொடுக்குறாங்க. அப்புறமா செட் ஆக மாட்டேது. கரண்ட் போயிடுது. டெய்லி இந்த 2 மாசமாவே ஒரு தொல்லையாக இருக்குது. ஆயுத புஸ்தக மீடியில் இருக்குது. பாத்ரூமே இல்ல, பாத்ரூமும் சரியில்லை. ஒரு பாத்ரூமே இல்லையா இங்கே? இங்க வீட்டுக்கு பாத்ரூம் இல்ல, பப்ளிக் பாத்ரூம் தான். பப்ளிக் பாத்ரூம் கூட காலையிலே இருக்குது, ஒரு 5 மணிக்கு மேல சாத்திடுறாங்க. இப்போ நைட்ல எங்க போவாங்க? இப்போ ரோடு நைட்ல பாருங்க, சும்மா ஒரு 7 மணிக்கு மேல வந்து பாருங்க, அப்படியே ஃபுல்லா இருட்டா இருக்கும். குழந்தைங்க நாய்ங்க கேட்டு ஏத்துறாங்க. அது மனுஷாளுங்க செத்தா என்ன நிலைமை? அதெல்லாம் எதுவுமே கட்சிக்காரங்க யோசிக்க மாட்டாங்க. ஆனா நம்ம கேட்கும் போது மட்டும் நம்ம கிட்ட நல்ல மாதிரியே பேசுறாங்க. எல்லாம் பண்ணித்தரமா, இது பண்ணித்தரமா, அது ரெடி பண்ணி தரமான்றாங்க. ஆனா எந்த நடவடிக்கையும் எடுக்கல. நாங்க கேட்டா எங்களை கேக்குறாங்க, நீங்க ரோடு இது கவர்மெண்ட் இடத்துல வீடு கட்டிக்கின்னு நீங்க இது பண்றீங்களே, இந்த கேள்விதான் கேக்குறாங்களே. எங்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல. எலெக்ஷன் சமயம்ல இங்க வந்து என்ன சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு ஓட்டு என்னன்றாங்க, நான் சரி பண்ணி தரமா, நாங்க இருக்கிறோம், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க இப்படின்னு சொல்றாங்க. ஆனா 1-2 வாட்டி சரி பண்ணி தராங்க. அதே மாதிரி மறுபடியும் நடந்துச்சுன்னா அவங்க தானே சரி பண்ணி கொடுக்கணும். அதெல்லாம் சரி பண்ணி தர மாட்டாங்க. காலத்துக்கும் இப்படி ஏதாவது கிடக்குறது, சேரு தண்ணியில குழந்தைங்களை வச்சுக்கின்னு கஷ்டப்படுறோம். எல்லாம் இப்படிதான் இருக்குது. எப்படி இருக்கு பாருங்களேன், நீங்களே வீடியோ எடுத்து பாருங்க. கொஞ்சம் கூட காலு கீழே வைக்க முடியல குழந்தைங்க. அவ்வளோ சதனுக்குது. தண்ணி மழை பெஞ்சா ஃபுல்லா தேங்கி நீ கூவர் தண்ணி வந்துடும். ஒரு 8 கூட யாரும் வந்து இந்த நிதி உதவி நீங்க எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. எம்எல்ஏ வந்து பாக்குறாரு இந்த ஏரியாவை, வந்து பாப்பாரு. அதாவது கவுன்சிலர் வந்து பாக்குறாரு, இப்படிதான் போறாரு. சொன்னா நீங்க ரோடு தண்ணி ஊத்துறீங்கம்மா, நாங்க எங்களுக்கு அடிப்படை வசதி இருந்தா தானே நாங்க இருக்க முடியும். ரோடுக்கு தண்ணி வந்தா அதை நீங்க சரி பண்ணணும். இல்லைன்னா எங்களை கேட்கணும்மா, இந்த உதவி இல்லையா, பாத்ரூம் லைன் இல்லையா, நான் போட்டு தரேன். இல்ல உரை இறக்கணுமா, நான் இறக்கி தரேன், நீங்க இறக்கிக்கோ. நாங்க வெளியே கட்டினதுக்கே எங்களை கேள்வி கேட்கறாங்க. எதுக்குமா ரோடுக்கு வெளியே வந்து வீடு கட்டுறீங்க? இதுக்கு மேல வீடு கட்டினா எடுத்துருவோன்றாங்க. ஒன்னு எடுங்கன்றாங்க. நிம்மதியா நல்ல இடம் எடுத்துட்டு கொடுங்கன்றோம். யாருமே அந்த மாதிரி வந்தது இல்லைண்ணா. எலெக்ஷன் டைமில் அந்த டைமில் வராங்கண்ணா. மீதி யாருமே அந்த என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க, தண்ணி வந்தால் கூட ஒரு 8 வந்து பார்க்கறது கிடையாதுண்ணா. ஒரு பப்ளிக் பாத்ரூமில் ஒரு காவா அடிச்சிருந்தா கூட நாங்களாக தான் முயற்சி பண்ணி ஒரு 10 பேர்கிட்ட போகிறதா நினச்சிக்கோ. அவங்களா வந்து ஒரு வெட்டு பார்க்குறது. கவுன்சிலர் இப்படி தான் போகிறாரு. 3 மாதம் கரண்ட் இல்லாமல் லைட் இல்லாமல் இருக்கேன். எங்கள் வீட்டில் திருட போந்தாங்க. இன்னும் ஒரு 8 வந்து என்ன நடந்தது ஏது நடந்தது யாருமே இந்த வரைக்கும் கேட்டது இல்லைண்ணா. இந்த ரோட்டில் வந்து ஒரு கண்டெய்னர் வந்து பெரிய கண்டெய்னர் வந்து போகுது. நாங்கள் வந்து இருக்கிறது வந்து சும்மா சாதாரண ஒரு இதில் தான் கொட்டா மாதிரி தான் கட்டின்னு இருக்கிறோம். அது வந்து நைட்டில் அந்த வண்டிங்க போகும்போது அப்படியே அதிரும். இந்த ட்ரெயின் போனால் அதிர்ற மாதிரி அதிரும் பயங்கரமா. அதுவும் நடவடிக்கை நாங்கள் எத்தனையோ பேர்கிட்ட சொல்லியாச்சு. நாங்கள் வந்து எங்களை இட்டுன்னு போவார் ஒரு கட்சிக்கார் வந்து, அவர்கிட்டயே நாங்கள் சொல்லிட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுண்ணா, கொண்டு 1 மாசமா நாங்கள் சொல்லின்னு இருக்கிறோன்னா. அந்த கரண்ட்டுக்காருக்கும் நாங்கள் 3-4 வாட்டிக்கிட்ட ஃபோன் பண்ணிவிட்டோம். எங்களுக்கு நடவடிக்கையே எடுக்கல. ஒரு முந்தா நேற்று கவர்மெண்ட் கக்கூஸ் பக்கத்தில் ஒருத்தவங்க கதவு திறக்கிறாங்க. அது போய் நாங்கள் கேட்டோம், இந்த மாதிரி நீங்கள் திறக்கிறீங்களே, இதனால எங்களுக்கு எதனா பிரச்சனை ஆகுனா என்ன பண்ணுறது, நாளைக்கு எங்களுக்கு வீடு கொடுக்கலன்னு நாங்கள் கேட்டதுக்கு, இதனாலலாம் உங்களுக்கு பிரச்சனை ஆகாது, அவங்க பார்த்துப்பாங்க. அப்போ கட்சிக்காரங்க பார்த்துப்பாங்க, எங்களுக்கு மட்டும் ஏன் வீடு கொடுக்க மாட்டீங்க? இதே இடத்துல தான் கொசு கட்டில வீடு தரேன்றது வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எழுதின்னு போனாங்க. எழுதினு போர்டெல்லாம் வச்சு பிடிச்சின்னு போனாங்க. அதோட வரல. 2வது எங்களுக்கு வந்து ரோடு கரண்ட் வசதி இல்லை. அதேமாரி வீடு எங்களுக்கு தரேன் சொல்லி வீடு இதுவுமே எங்களுக்கு இது வரைக்கும் வந்து எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. தரேன்னு ஒரு வார்த்தை சொல்லவும் இல்லை. அதேமாரி ரோடும் சரியில்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் நாங்கள் வந்து எல்லார்கிட்டையும் சொல்லியும் பார்த்தோம், கேட்டும் பார்த்துட்டோம். அதுக்கு எதுவுமே அவங்க வந்து இன்னொரு வார்த்தை கூட வந்து எங்களை விசாரிக்கலே கேட்கல. ஆனால் ரொம்ப நாங்கள் கஷ்டப்படுறோம். அதாவது வீடு எஞ்சதுலேருந்து இன்ன வரைக்கும் எங்களுக்கு இன்னும் ஆயுதுன்னு ஒரு முயற்சி கூட சொல்லலை. அது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் இங்கே 5 உயிரும் போயிருக்கு. அது இன்னும் அது வீடு எரிஞ்சு 5 உயிரும் போயிடுச்சு. அது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு அது போயிட்டாங்க. அதோட வீடு எரிஞ்சதுலேருந்து இந்த இடத்துல வந்து என்ன இந்த வீடு தரேன் கொள்கிறேன், கரண்ட் வசதி எதுவுமே எங்களுக்கு இல்லை. நாங்களா யாருன்னா ஹெல்ப்பு கேட்டு போய் கேட்டால் கூட அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, வரேன் பார்க்குறேன் செய்கிறேன் இப்படின்றாங்க. ஆனால் ஒன்றுத்துக்கும் வரல. குடிக்கிற தண்ணிலாம் இருக்காமா? குடிக்கிறதுக்கும் கஷ்டம் தான். ராரி வந்தால் நாங்கள் அடிச்சுப்போம். அப்படி இல்லைன்னா நாங்கள் டேங்க் எல்லாம் போனால் 2 குடம் 3 குடம் பிடிச்சின்னு வந்து எங்களுக்கு குடிக்க யூஸ் பண்ணிப்போம். அதேமாரி ரோடு தண்ணி எங்கே போய் எடுப்பீங்க? இங்கேருந்து அந்த மணிக்கு போகணும் டேங்கி குடிக்கிறதுக்கு தண்ணி பிடிக்க. ஆனால் அதை போனால் ஒரு 2 குடம் 3 குடம் குடி மாதிரி பிடிச்சிப்போம். அப்புறம் வந்து குளிக்கிறதுக்கு இப்படி வேணும் மட்டும் போய் பிடிச்சிப்போம். அப்படின்னா ராரி வந்துச்சுன்னா அதில் வச்சுப்போம். உங்களுக்கு பம்போ அதெல்லாம் எந்த வசதியும் எங்களுக்கு இல்லை. பம்போ இல்லை, குழம்பும் இல்லை. நாங்களாம் டேங்கி வந்தால் வச்சுப்போம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு இந்த தண்ணிக்கு, லோடு லைட்டுக்கு. ரொம்ப நாளாகுது இந்த லோடு லைட்டு போய். லைட்டுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணல. சொல்லி நாங்களும் போயிட்டு 1க்கு 4-5 வாட்டி போய் நாங்கள் எல்லாரும் பார்த்துட்டோம், பேசிட்டோம். வரேன்றாங்க. ஆனால் யாருமே வந்து எதுக்குமே ஒரு பிரயோஜனமே இல்லாமல் இருக்காங்க. எதுக்குமே வரமாட்டேன்றாங்க. ஆனால் ஓட்டுக்கு மட்டும் வந்து எட்டி பார்த்துட்டு கேட்குறாங்க, கொள்றாங்க, பேசுறாங்க. எம்எல்ஏ எப்போ வந்து அது ஆகுது ஒரு ரொம்ப நேரம் இருக்கும்ல. கட்சிக்காரங்க மட்டும் வருவாங்க, வந்து பார்த்துட்டு போவாங்க, அவ்வளோதான். தொகுதியாலே அண்ணா கட்சிக்காரங்க வந்தாதான் இந்த ஏரியாவே எட்டி பார்ப்பாங்க. லைட்டே எரியுது கிடையாது. இந்த மாதிரி பள்ளம் மேடு இருக்குது. அதுலேயும் தண்ணி தேங்கி இருக்குது.
நாங்கள் எவ்வளோ தண்ணியில் இங்கேயே வாழ்ந்துட்டோம். நாங்கள் எங்களுக்கு இங்கே வீடு கொடுத்தாலும் நல்லது, ஆனால் எங்களுக்கு சரி பண்ணி கொடுத்தா கூட நல்லது தான். எங்களுக்கு கரண்ட் வசதி கிடையாது, தண்ணி வசதி கிடையாது. ஏதோ தெருலோடு ஏதோ வருதா, நாங்கள் இஷ்டப்பட்டு ஏதோ கொடுக்குறோம், கொடுத்தாலும் வாங்க மாட்டுறாங்க, ஏதோ அடிச்சுட்டு போகிறாங்க. எங்களுக்கு எந்த வசதியும் இல்லை சார். லைட்டு எரிய மாட்டுது, பாம்பு பூச்சி எல்லாமே வருது. பார்க்குறீங்களா ரோடு எப்படி கிடக்குது? இந்த ரோடு குழந்தை குட்டியெல்லாம் வச்சுன்னுக்கிற நோய் நொடியெல்லாம் வருது. யாரும் கவனிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. நான் வந்து அத்திப்பட்டி ஊர் இல்லாத இடம் இருக்குன்றாங்க பாரு, அந்த மாதிரி இடம் தான் இந்த இடமே. எங்களுக்கு என்ன தெரியுமா, நல்ல வசதி பண்ணி கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். வீடு தரேன் நாங்கள், ஆனால் கணக்கு காட்டிட்டாங்க. வீடு கொடுத்துட்டேன், இந்த ஏரியாவில் நாங்கள் வீடு கொடுத்துட்டோம், நீங்கள் வேஸ்ட்டாக இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சில பேர் சொன்னாங்க. நாங்கள் சொன்ன எல்லா அத்தாச்சும் எங்ககிட்ட இருக்குது. எல்லாம் இந்த வீட்டு பேர் மேலே எல்லா அத்தாச்சும் இருக்குது. எங்களுக்கு வீடெல்லாம் கொடுக்கல. நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். 5 உயிர் போய்க்குது. எங்கள் அக்கா பசங்க எல்லாமே இறந்துக்கிறாங்க. எங்கள் மாமா இது பக்கத்தில் எல்லாம் ஒருத்தங்க வயசானவங்க ஒருத்தங்க இறந்துட்டாங்க. 5 உயிர் போய்க்குது சார். இன்னமும் இங்கே தான் இருக்கிறோம் நாங்கள். பார்த்தீங்கன்னா ஆர்கே நகர் தொகுதி ஜேஜே நகரில் இருக்கோம். இங்கே இருக்க மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷமாகவே இந்த ஏரியாவில் இருக்காங்க. இந்த அடிப்படை வசதி இங்கே சாலை ஓரங்களில் பார்த்தீங்கன்னா இங்கே ரோடு கூட போடலை. இங்கே பார்த்தீங்கன்னா காவா ஃபுல்லாக அடைச்சி இந்த சாக்கடை தண்ணி ஃபுல்லாக வெளியே இருக்குது. இங்கே ரோடும் போட மாட்டுறாங்க, இந்த சாக்கடை தண்ணி இங்கே தான் இருக்குது. நாங்கள் பல முறை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், யாரும் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டுறாங்க. இதை நாங்கள் என்ன பண்ணுறேன்னு தெரில. ஏன்னா இங்கே நிறைய குடும்பம் இருக்குது, குழந்தைங்களாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே மெயினான அடிப்படை வசதி பாத்ரூமே இந்த ஏரியா மக்களுக்கு கிடையாது. 20 வருஷமாக இருக்காங்க, ஒரே ஒரு காமன் பாத்ரூம் தான் இருக்குது அவங்களுக்கு. அதுவும் கூட பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு மேலே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இதை நாங்கள் நிறைய வாட்டி கவுன்சிலர்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், ஆனால் யாரும் இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லைட் எரியல, குடிநீரே இந்த மக்களுக்கு கிடையாதான். இங்கே ஒரு பம்போ கொயாவோ எதுவுமே கிடையாது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி லாரியில் 2 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி லாரி வரும். ஒரு ட்ரம்முக்கு 20 ரூபா கொடுத்துட்டா இந்த தண்ணி லாரியில் வந்து தண்ணி எடுக்கிறோம். அப்படி இல்லைன்னா இந்த தெரு முனையில் போனீங்கன்னா அங்கே ஒரு குழா இருக்குது, அங்கே போனால் ஒரு குடம் 2 குடம் எடுத்துகிட்டு வரும். இங்கே இந்த தண்ணி பிரச்சனையே எங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இவங்களுக்குலாம் ஒரு அடிப்படை வசதியே இல்லை. பார்த்தா இவங்க 20 வருஷமாக இங்கே இருக்கிறாங்க, ஆனால் இவங்களுக்கு வீடு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எழுதிட்டு போனாங்க, ஆனால் இன்னும் வீடு கொடுக்கல. எப்போ வீடு கொடுப்பாங்கன்னா எங்களுக்கு தெரியல. நைட்டில் இருட்டாக இருக்குது, பயமாக இருக்குது, பாம்பு வருது, பூச்சி வருது, இங்கே ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. மழை சமயங்களில் கூட யாரும் வந்து எட்டி பார்க்க மாட்டுறாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஏரியா மக்கள் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் இந்த தொகுதியில் என்னென்னலாம் செஞ்சு தருவேன் அப்படின்னு இந்த தொகுதி எம்எல்ஏ எபினேசர் அவர்கள் சொன்னார். இதெல்லாம் செஞ்சுருக்காங்க, இதெல்லாம் செய்யலைண்ணா. வந்தே பார்க்க மாட்டாருங்க. முதல்ல வந்து பார்த்தா தானே எல்லாருமே ஒரு ஏரியாவும் ஒரு இடத்துக்கும் சுற்றி பார்க்கணும். எதுவுமே பார்க்கலையா அவரு? என்னென்னலாம் செஞ்சு தருவேன்னு சொல்லியிருந்தாங்கண்ணா. இந்த தொகுதிக்குன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பாங்கல்ல, ஆமாம், அது என்னெல்லாம் செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. செஞ்சு தந்தா சொல்லலாம், எதுவுமே செய்யலையே. இல்லை அவருடைய வாய்ப்பு தான் பிரகாசம் 100க்கு 100 அவர் தான் பிரகாசமாக இருக்குது. ஏற்கனவே வந்து அவர் தான் வந்து பாப்புலாரிட்டி எல்லாமே வந்து மெஜாரிட்டியாக இருக்கார். அவர் அமுக்கிறதுக்காக செந்தில் பாலாஜின்றவர் தான் கரூர் தொகுதியில் அவரை போட்டு வந்து பண்ணார். எதிர்காலம் பிரகாசமாக இருக்குது விஜய் சாருக்கு. விஜய் சார் வந்து அமோகமாக இருக்கும். கிரேட் ஒரு ஆப்பனண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் 2 கட்சி தான் இருந்தது. இப்போ 3வது ஒரு கட்சின்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு தேர்ட் ஆப்ஷன் கிடச்சிருக்கு. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ விஜய் வரதுனால இன்னும் கொஞ்சம் நல்லது செய்யலான்ட்டு எதிர்கட்சியில் இருக்கிறவங்க இப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல திட்டங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த தொகுதியை பொறுத்தளவில் விஜய்க்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குண்ணா? விஜய் வந்தால் நல்லா இருக்கும். யாருன்னா ஒரு புது ஆட்சியை பார்த்த மாதிரி இருக்கும். அவர் எப்படி பண்ணுறாருன்னு பார்க்கலாம். விஜய் தான் இன்னைக்கு பயங்கரம் பவர்ஃபுல்லாகிறா போல, பயங்கரமாகறாப்புல. அவர் தான் நம்மளுடைய என் வீட்டு ஓட்டே இல்லை, 10 ஓட்டுக்குது. நான் வந்து எங்கள் அப்பா திமுக தொகுதி திமுக கட்சிக்காரு. அவருக்கு வேலை வந்த வாய்ப்பே வந்து கார்பரேஷனில் அவருக்கு ஆட்சியில் தான் வந்தது. நான் அவர் நடந்துக்கிற மாதிரி கூட இவங்க அப்பா போல நடந்துக்க மாட்றாங்க. அதனால் மீண்டும் ஒரு மாற்றங்கள் மாறினா நம்ம அனைத்துமே இந்திய உலகமே நல்லா இருக்கலாம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தரப்பில் நிறைய வாக்குறுதி இந்த தொகுதிக்குன்னு கொடுத்துருப்பாங்கல்ல, அதெல்லாம் செஞ்சுருக்காங்களாண்ணா? இல்லை, எதுவுமே செய்யலை. என்ன செஞ்சுறாங்க? ஒன்றுமே செய்யலை. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் அனுபவம் வேணும்னு தோணுது எனக்கு விஜய்க்கு. மற்றபடி மீதி பழைய கட்சிகள் இருக்குது, அவங்களும் கொஞ்சம் அடி வாங்கியிருக்காங்கன்ற மாதிரி தெரியுது. அதே சமயம் ஒன்று இது என்னோட தனிப்பட்ட கருத்து, எந்த ஆட்சி வந்தாலும் மக்களுக்கு சரியான முறையில் வேலைப்பாடு நடக்க மாட்டேங்குது. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. 2021 எலெக்ஷன் அப்போ திமுக தரப்பில் நிறைய வாக்குறுதி கொடுத்துருப்பாங்கல்ல, இந்த தொகுதிக்கு இது செய்கிறேன்னு, அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்களா? இல்லை, செய்யலை. நான் ஜனங்களுக்கு மக்களுக்கு செய்கிறேன்னு சொல்கிறத பாதி கூட நிறைவேற்ற மாட்டுறாங்க. இது வரைக்கும் ஏதாவது செய்திருந்தால் நம்ம சொல்லலாம். இது வரைக்கும் எதுவுமே செய்யலையே. நீங்கள் முக்கியமாக இந்த தொகுதிக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா? என்னென்ன ஒன்றா மழை தண்ணி போனால் பிரச்சனை கிடையாது. கொசு தொல்லை அதிகமாக இருக்குது இங்கே. தண்ணி காவா தண்ணி அது இதெல்லாம் ஒரே அடுப்பு இடுப்பாகுது. பக்கத்தில் போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும்.
சொல்லிலாம் புரியாது. ஸ்ட்ரைட்டாக போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. நீங்க இந்த தொகுதியில என்னெல்லாம் வேணும், மாற்றம் வேணும் அப்படின்னு என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா? சுத்தமாக இருந்தாவே போதும்டா. மற்றபடி ஒன்றும் இல்லை. தண்ணியில் பெட்ரோல் வாட்டரில் காவா தண்ணி கலந்து வருது ஃபஸ்ட்டு. புரியுதா? தண்ணி ஒரு 6 மணிக்கு அடிச்சாவே காவா தண்ணி மிஸ்ஸிங் ஆகி வருது. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அதை தான் இங்கே. குடிக்கிறீங்களா? அதை தான் குடிச்சு ஆகணும், வேற என்ன பண்ணுறது? இப்போ இந்த தொகுதியை பொறுத்தளவுல விஜய் கட்சிக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கணும்? விஜய் கட்சி என்னம்மா இளைஞர் அணி ஆச்சு அது. அதுக்கு போய் ஆதரவு கேட்டால் எப்படி சொல்கிறது? தாவேக்கானா நான் கூட ஒரு ஆசை தான். எங்கள் வீட்டிலலாம் எல்லாமே அதான். நாங்களாம் பக்கா திமுக, இருந்தாலும் விஜய் கட்சிக்கு ஆதரவு தருவோம். இந்த தொகுதிக்கு எம்எல்ஏ வந்து ஃபர்ஸ்ட் ஃபீல்டு விசிட் பண்ணியிருக்காங்க. எதுவும் இல்லை, எதுவுமே பண்ணுறது இல்லை, எதுவுமே இல்லை. வெள்ளம் வந்தால் கூட ஒன்றும் பண்ணுறது இல்லை. ஆனால் இப்போ வந்து ஆட்சி இப்போ வந்து மாறப்போகுது. அதனால தான் இப்போ வந்து எங்கள் விஜய் நிற்கிறாப்புல. நிற்கிறனால தான் இது ஆட்சி வந்து இப்போ எல்லாமே மாறுது. ஏடிஎம்கே வந்து முன்னே இந்த தொகுதியில் இருந்தாங்கல்ல, அப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? அப்போ நல்லா தான் இருந்தது. அப்போ எந்த குறையும் கிடையாது. இந்த இதெல்லாம் அவங்க தான் கட்டினாங்க. அதெல்லாம் நல்லா சுத்தமாக தான் வச்சுருந்தாங்க. ஆர்கே நகர் பொறுத்த வரைக்கும் எந்த ஆட்சி வந்தாலும் நல்லா வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம எம்எல்ஏ வந்து கொஞ்சம் அழிஞ்சு கிழிஞ்சு பண்ணுறாரு. ஆனால் அவ்வளோ சின்சியராக செய்ய மாட்டார், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதாவது தாவேக தரப்புல இங்கே எவ்வளோ ஆதரவு நிலைப்பாடு இருக்கும். தாவேக தலைவர் ரசிகர் நிறைய இருக்கிறாங்க. அதனால் அவருக்கு ஆதரவு இருக்குங்க. நீங்கள் சொன்ன இந்த ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் நானும் என் மச்சான் போல. எதனாலனா என் மச்சான் எப்போ வருவான் எப்போ போவானே தெரியாது. திடீர்னு வருவான், திடீர்னு போயிடுவான். ஆனால் இந்த விஜய்ன்றவர் வந்து தம்பி போல, இவர் யாருனே தெரியாது. திடீர்னு வந்தால் திடீர்னு போயிடுவார். இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நான் இப்போ கடந்த எலெக்ஷன்ல இந்த தொகுதிக்கு இதெல்லாம் செய்யறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பாங்கல்ல, அதுல என்னெல்லாம் செஞ்சாங்க, எதெல்லாம் செய்யல? ஒன்றுமே செய்யலாமா? அவங்கவுங்க வந்ததுக்கு அவங்கவுங்க சம்பாரிச்சு அவங்கவுங்க பார்த்துன்னு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டாங்க. வேறு ஒன்றே இல்லை. என்னடா தம்பிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவர் ஏதோ முஞ்சிதை செய்வார்னு நினைக்கிறேன். அதுவும் செய்வாரான்னு தெரியாது, செய்வார்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். குடிநீர்ல வந்து கழிவுநீர் கலக்குது அந்த பிரச்சனை எல்லாம் சொல்றாங்க. இது ஆரம்பத்துல இருந்தே இருந்துச்சா இல்ல இப்பதான்? இல்லம்மா, இங்க மழை வந்தா மட்டும்தான் இந்த குடிநீர் பிரச்சனை. என்ன பண்ணன்னு தெரியல. இந்த ஃப்ரீ பஸ் விட்டாங்க, அந்த 1000 ரூபா கொடுத்தாங்க, அவ்வளோதான். வேற என்ன தெரியும் எங்களுக்கு தெரியல. தொகுதிக்கு ஏதாவது பண்ணி தரேன்னு இல்லையே, ஒன்றுமே இங்கே ஒன்றுமே பண்ணலையம்மா. வந்துடல, இதுவரையிலும் வந்தது இல்லை. ஒரு தடவை வந்தார், ஒரே ஒரு தடவை தான் வந்தார். இப்போ வெற்றி பெற்றப்போ வந்தார். ஆமாம், அப்போ ஒரு தடவை வந்தார், இப்போ ஒரு தடவை வந்தார், அவ்வளோதான். இந்த ஊருக்கு பட்டா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்கும் போது அவர் இதை மையப்படுத்தி தான் வந்து ஓட்டு கேட்டார். ஆனால் இப்போ ஆட்சியே முடிய போகுது. அவர் ஜெயிச்சிட்டாரு. ரொம்ப அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சார். இந்த ஊரை பொறுத்தவரையிலும் டிஎம்கேக்கு நிறைய வேல்யூ இருந்துச்சு. நல்லா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. ஆனால் அந்த சொன்ன வாக்குறுதி இன்ன வரைக்கும் நிறைவேற்றலை. ஸோ இப்போ எலெக்ஷன், இப்போ மறுபடியும் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது. அந்த எலெக்ஷனுக்கும் அதே வாக்குறுதியை தான் அவர் மையப்படுத்தி ஓட்டு கேட்டிருக்காரு. சொல்லிட்டு போன வாக்குறுதியை வந்து சட்டசபையில் பேசவே இல்லை அவர். இப்போ இந்த தொகுதியில விஜய்க்கு எந்த அளவுக்கு ஆதரவு? விஜய்க்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குன்னா, மக்கள் வந்து புதுசாக எதிர்பார்க்குறாங்க. அதாவது நிறைய மன்றம் இவங்க இருக்கவங்க கிட்ட கேட்டிங்க, 10 பேரை கேட்டால் 8 பேர் விஜய்க்கு ஓட் பண்ணுறேன் ரெடியாக இருக்கிறாங்க. அதாவது விஜய்க்கு நல்ல வேல்யூ இருக்குது. இந்த தொகுதின்னு கிடையாது, இந்த ஆர்கே நகர்னு கிடையாது. நான் ராயபுரத்துலையும் பார்க்குறேன். எங்கே ஒரு டீ கடையில் நின்றுட்டு இருந்தால் கூட கேட்டால் 10 பேரில் 8 பேர் விஜய்க்கு வாக்களிப்பேன்னு சொல்கிறாங்க. அதனால் மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தலை ரொம்ப பிடிக்கும். எப்போமா நான் சின்ன வயசுலேருந்து தலையோட ஃபேனு. இப்போ விஜய் வர்றாருன்னா விஜய் வரட்டும். விஜய்க்கு நான் தலை ஃபேன் வந்து விஜய்க்கு ஆதரவு. இந்த ஊருக்கு அவர் ஓட்டு கேட்க வரும்போது, இந்த ஊருக்கு நான் இதை செய்வேன், அதை செய்வேன், அதை செய்வேன், இதை செய்வேன், ஆனால் ஒரு ஆணியம் பிடுங்கலாங்க. எந்த ஆணியும் அவர் பிடுங்கல. இது வரைக்கும் அந்த 5வது வருஷம் வரப்போகுது. 2026 எலெக்ஷன் வருது. ஆனால் இது வரைக்கும் அவர் எட்டி பார்க்கல, வந்து பார்க்கல. மக்களுங்களுக்கு என்ன இதுங்க பண்ணுது. மலையில் கூட வந்து ஒரு நாள் சாப்பாடு, போன வருஷம் மலையில் கூட கிடையாது. பொது ஆளுங்க தான் எடுத்துன்னு வந்து போட்டாங்க சாப்பாடு. எங்களுக்கு ரோடும் சரி கிடையாது, காவா சரி கிடையாது. இந்த மின்சாரம் வந்து ரொம்ப இதுன்னுது. கரண்ட் இங்கே போட்டு அதில் வந்து வடியுது, நீர் மாதிரி வடியுது. என்ன ரொம்ப 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 கொடுமை. ஆனால் பட்டாக்கி கொடுக்குறேன்னு சொல்லுவதான் ஜனங்க ஏமாந்து ஓட்டு போட்டுச்சு. ஆனால் அவர் இது வரைக்கும் ஒன்றுமே அவர் செய்யலை. இந்த ஆட்சியில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அசிங்கம் தான் இது சொல்கிறதுக்கே அசிங்கம். எங்களுக்கே அசிங்கமாக இருக்குது. எங்கள் அம்மா இருக்கும்போது எந்த ஒரு கவலை இல்லை. இந்த அடுத்தது விஜய் வந்தால் கூட நல்லது செய்வார்னு எங்களுக்கு ஒரு கருத்து மணி இருக்குது. அதுக்கு அடுத்தது உடம்பு கவுது. ஜெயலலிதா அம்மாவுக்கும் எம்ஜிஆருக்கு அடுத்தது விஜய் வந்தாருன்னா அவர் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நல்லா இருக்குது. விஜய் வந்தால் நல்லா தான் இருக்கும், பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இந்த தொகுதி எம்எல்ஏ எத்தனை வாட்டி இந்த தொகுதிக்கு வந்திருப்பாரு? இல்லை, இன்னும் ஒரு வாட்டி கூட வந்ததில்லை. ஓட்டு கேட்கும் போது வராங்க, அதாவது அதுக்கப்புறம் வர மாட்டுறாங்க. ஓட்டு கேட்க ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு என்ன தேவை அதை சொல்லுங்கள். அந்த எலெக்ஷன் டைம் அப்போ தான் இங்கே வராங்க. இங்கே அப்பப்போ காவாலாம் அடிச்சிக்குது.
பசங்களுக்கு ரொம்ப பாதிப்பாகுது. காவை அடைச்சிட்டு இருக்குது. நாங்கள் எத்தனை தடவை கோரிக்கை சொல்லியிருக்கோம். ஆனால் இன்ன வரைக்கும் யாரும் வந்து பார்க்கல. பார்க்குறாங்க, நான் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அதை செய்ய மாட்டேன்றாங்க. ஒரு தீர்வான இதுவே இல்லை. தொகுதிக்கு வந்து இன்ன வரைக்கும் எங்களுக்கு ஒரு நன்றி கூட சொல்லலை வந்ததுக்காக. விஜய்க்கு ஆதரவு நம்மளுக்கு எதுவும் சொல்ல முடியல. பசங்க வந்து இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் வந்து பண்ணுறாங்க. இப்போ வந்து இப்போ என் பையனே வந்து இப்போ நான் வந்து ஏடிஎம்கே கட்சி, நான் வந்து ஏடிஎம்கே கட்சியில் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கேன். ஆனால் என் பையனை கடல விஜய் தான் சொல்கிறான். அப்படி தான் இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் அப்படி இருக்காங்க. நம்ம எதுவும் சொல்ல முடியல. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இங்கே சுவைக்கும் ஒவ்வொரு சுவையும் உங்கள் பாரம்பரியத்தை நினைவூட்டும் ஆலடிப்பட்டியார் நலனும் நற்சுவையும் 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment.